வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். தமிழக ஆளுநரின் செயல்பாடு அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக உள்ளது. சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநர் கருத்தை நிராகரித்து சட்டப்பேரவையில் தீர்மானம். எதிர்ப்பு தெரிவிக்காத அதிமுகவும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மீது வழக்கும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவிலிருந்து ராஜராஜேஸ்வரி. மேம் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதமும் அதற்கு முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்பும், அதாவது அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானமும் தான் என்ற பேசு பொருளாக அனைத்து ஊடகங்களிலும் மக்களின் மனதிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் தொடர்ந்து அரசியல் சார்பாகவே செயல்படுகிறார். சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்களுக்கு அவர் ஒருபோதும் செவி சாய்ப்பதே இல்லை. ஒரு தீர்மானம் என்று வரும்பொழுது அங்கு தலையாய பொறுப்பில் உள்ளவர்கள், தலையாய பணி ஆற்றுபவர்கள், அந்த தீர்மானத்தை ஏற்கக்கூடியவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆளுநர் கூறிய அந்த கருத்துக்களை ஏற்க முடியாது என்று சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இல்ல, இன்றைக்கு இந்த 4 நாள் பேரவை கூட்டம் ஒரு 2 நாள் இன்னையோட முடிச்சு போயிடுச்சு. இன்னும் 2 நாள் ஒரு மரபு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பது, ஒரு பினான்ஸ் பில் எல்லாம் சாங்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம். இதுல ஒரு பெரிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி ஒன்னும் ஆக போறது இல்லை. ஏன்னு கேட்டேன், கொஞ்சம் அனுமதிக்க சகோதரி. அதாவது இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு நீங்கள் ஊடகங்கள்ல பார்த்திருந்தா தெரியும், இந்தி, அதாவது முதலமைச்சர் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்பி, ஊடகங்கள் பரப்பி, அது ஒரு பெரிய விவாத பொருளாகி ஆயிடுச்சு. அது டிஸ்கஷனுக்கு போச்சு. பொள்ளாச்சி அல்லது கோவை கொங்கு மண்டலத்துல நம்முடைய திமுக நண்பர்களை கூட ஸ்டாப் ஹிந்தின்னு சொல்லி ஒரு சும்மா நாள அவங்க ஒரு கையில ஒரு பேனரை கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க. அது இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்கான் அந்த நிறுவனம் இருக்கு பாருங்க, ஒரு 15,800 கோடி ரூபாய் முதலீடு வருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டதை தவிர இப்பொழுது அந்த நிறுவனம் நாங்கள் முதலீடு செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இது நேற்று ஆல் இண்டியா மீடியால, சோசியல் மீடியால எல்லாத்திலுமே பெரிய அளவுல அது வந்து டிபேட் ஆச்சு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக, அதாவது தொழில்துறை அமைச்சர் வந்து தவறான தகவலை சொல்கிறார் என்கிற செய்தி வெளியே வந்துருச்சு பாருங்க, இதை மறைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று தமிழ்நாட்டை சார்ந்த கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து ஆந்திரால 1.5 லட்சம் கோடி, அதாவது 1.5 லட்சம் கோடி அமெரிக்கன் US டாலர், அதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது US டாலர் 1.5 லட்சம் கோடி US டாலர் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனத்தை இவர்களால் தக்க வைக்க முடியவில்லை, இது தோற்று போயிட்டாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்ப தேவையில்லாம ஆளுநர் எல்லாம் ஒப்புக்கு எடுத்து, இப்ப கடைசி காலத்துல இன்னும் மிஞ்சி போனா அதிகபட்சம் ஒரு 150 நாள் 100 நாள் தான், அதுக்குள்ள எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜனவரி பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துடும். அதனால நோட்டிபிகேஷன் வந்தபடி இவங்களால ஒண்ணும் பண்ண முடிய போறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப உங்களுக்கு என்ன, ஆளுநரை பற்றி ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே இருக்கிற சர்ச்சைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கிறது. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சொல்லி அவங்க மாட்சிமை தங்கிய குடியரசுத் தலைவர் அவர்கள்
உச்ச நீதிமன்றத்தில் ஒரு 14 கேள்விக்கு கேட்டு அது அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு வந்து டிஸ்கஷன்ல அது ஹியரிங்ல இருக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் ஒரு சர்ச்சையாக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதனால இந்த அரசு நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு தன்னால் அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு வராமல் எத்தனையோ செய்திகள், கரூர் செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா தான் சொன்னாங்க போன டிபேட்ல நினைக்கிறேன், கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன் கள்ளக்குறிச்சிக்கு முன் கள்ளக்குறிச்சிக்கு பின்னு சொல்லி நீங்க விவாதம் பண்ணுங்க அப்படி சரியா இருக்கும்னு நான் சொன்னேன். அது சகோதரிக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு நானே கூட சொன்னேன், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து அவங்க பெர்சனலா கமெண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அது மறுநாள் பெரிய செய்தி விவாதமாகி உச்ச நீதிமன்றத்திலே கூட சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி வந்து அவருக்கு கொடுத்த அந்த இதெல்லாம் தப்பு, அப்சர்வேஷன் தப்புன்னு சொல்லி வந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞராக நான் வந்து அது சிங்கிள் பெஞ்சு வந்து சொன்னது தப்பு. ஏன்னா ஒரு டிவிஷன் பெஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற வழக்க சிங்கிள் பெஞ்சு விசாரிச்சதே தப்பு. இதெல்லாம் இவங்க மறைக்கிறதுக்காக இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வி. ஏன்னு கேட்டா இந்த இஷ்யூ வந்து ஏற்கனவே அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் காம்பிட்டன்ட் கோர்ட்ஸ் வந்து அங்க ஹியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹியரிங் போயிட்டு இருக்கு. நாம இப்போ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி நீதிபதிக்கு தகவல் சொல்லணும். யார் பொறுப்பு? அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இதையெல்லாம் செய்ய தவறி இந்த அரசாங்கம் நீதிமன்றத்திலே மிகப்பெரிய அளவிலே தலைகுனிவை சந்தித்துக் கொண்டு நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக 4 நாள் தான், இந்த 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு முடிச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா அதிமுக காரங்க கருப்பு பட்டையை கொண்டு வராங்க, இவங்களுக்கு என்ன நட்டம் வந்துட்டு போகுது. உடனே வந்து பிபிஆர் தான் சபாநாயகர் கேட்காங்க. பேரவைத் தலைவருக்கு இதான் வேலை. ஒரு பேரவைத் தலைவர் எவ்வளவு நடுநிலையாக இருக்கணும். அது வந்து சிவசண்முகம் பிள்ளையும் நம்முடைய ராஜாராம் போன்றவர்கள், ஐயா செல்லப்பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இருந்த அந்த பேரவையினுடைய மாண்பை இன்றைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் அவர்கள் ஒருதலை பட்சமாக நடக்கிறார். இந்த அரசு என்ன இன்னைக்கு 2 நாள் வந்து அரசு அந்த சட்டமன்றம் கூடியிருக்கு. இந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக என்ன விவாதம் நடந்திருக்கு? சரி, ஒரு செய்தி கண்டுச்சு. அவரு கவர்னர் என்ன சொல்லிட்டாரு? ஒண்ணுமே சொல்லல. அதாவது கன்சிடரேஷன் வந்து அவர் சொல்லி இருக்கணும், அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் சொல்லிட்டாரு, பொருத்தமான தகுந்த முறையில் சொல்லிட்டாராம். உடனே இவங்களுக்கு வந்து என்ன ஆயிட்டு மாநில சுயாட்சி பறி போயிட்டான். நான் என்ன சொல்றேன், திருப்புவனத்தில் அஜித்குமார் வழக்கில் நீங்கள் சிபிஐக்கு கொடுத்தீங்களா, அன்னைக்கு வந்து உங்களுடைய மாநில சுயாட்சி எல்லாம் போகலையா? அதனால திமுக தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற கவலையில் எதை செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. ராஜராஜேஸ்வரி மேம், அதாவது ஆளுநர் மீது குற்றச்சாட்டு, ஆளுநர் மீது அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள்னு பேச போனா நம்ம சட்டப்பேரவையில பேரவைத் தலைவர் அவர்களே வந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்று செல்வம் சார் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார். அதாவது பேரவையை நடத்த வேண்டிய அந்த மாண்பவை அந்த பொறுப்பில் இருப்பவர் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்னு, அதற்கு உங்களோட கருத்து என்ன? முதல் அதாவது இன்னைக்கு வந்து விவாத நிகழ்ச்சியில வந்து எல்லோருமே, அதாவது பேரவையில அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு பக்கமா நின்னு பேச வேண்டிய ஒரு விவாதம் இது. அதாவது ஒன்றிய அரசினுடைய தலையீடு மாநில சுயாட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கொண்டு வரணும். அப்படித்தான் இது கொண்டு போனாதான் மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இது வரும். முக்கியமாக ஆளுநருடைய அவருடைய அதிகாரம்ங்கிறது எந்த அளவுக்கான இருக்கு அப்படின்னா, மசோதாக்களை வந்து ஒப்புதல் கொடுப்பது, சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதை தவிர டிக்டேட்டர்ஷிப் பண்றாரு அவரு. இப்ப அவர் சொல்றாரு ரொம்ப ஈஸியா ஒரு சொல் தானே அதுல என்ன இருக்குது அப்படின்னு பேசுறாரு. முக்கியமா இந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கறது உள்ள வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ உங்களுக்கான அந்த சட்டப்பேரவையில நீங்க அரசியல் சாசன சட்டத்தின் 207 படி பாத்தீங்கன்னா இவருடைய அதிகாரத்துக்கு மீறி இவர் ஒரு உத்தரவை போட்டு அதை நீங்க செய்யுங்க. அதாவது உங்களுக்கு மேலும் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றார். அவர் 2023 ஒரு சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் பேசும் பொழுது சொல்றார், அவருடைய என்ன அதிகாரம் இருப்பது என்பதை மறந்து
நீங்க வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் இருக்க சபாநாயகர் அவர்களை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு மசோதா அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நிராகரிக்கப்பட்டதற்கு கிட்டத்தட்ட ஒப்பானது அப்படின்னு அரசியல் சாசனத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து, அதுவும் சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல அவர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப இது அதிகார மீறலை அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர், அங்க இருக்கக்கூடியவர் எதிர்த்துதான் பேச வேண்டும். இல்ல இப்படி பண்ணக்கூடாது, வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு. இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னது போல அதிமுகவினரும் இதை ஆதரித்திருக்கின்றனர். அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஆம் என்றால் ஆமாம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்ல சார், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, எனக்கு 1000 கருத்து இருந்தது, அதனால முதல்ல நீங்க கேளுங்க. அரசியல் சட்ட சாசனப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு பேசுவதற்கு, அதாவது ஒரு நிதி மசோதாவா மாத்துறாங்க. நிதி மசோதாவை ஒரு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய மசோதாவை நிதி மசோதாவா மாத்துறதுக்கான எல்லா தகுதியும் அந்த நிதி மசோதாவுக்கு இருக்கு. அது அரசியல் சாசனம் 199 படி அது இருக்கிறதுனால மாத்திரம். நாங்க ஒண்ணும் இதே போல நீங்க நாடாளுமன்றத்துல ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, நிதி மசோதாவுக்கு PMLAன்னு ஒரு இதை இணைச்சு குறுக்கு வழியில வந்து பயங்கரமான ஒரு விஷ மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுனீங்க நிதி மசோதான்னு சொல்லி. அது போல நாங்கள் பண்ணாம தகுதி உடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அது அப்படியே நிதி மசோதாவா கன்க்ளூட் பண்றோம், அதை நாங்க இன்னைக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னா இவருக்கு அனுப்புறோம். நல்லா கேட்டுக்கோங்க, பரிந்துரை செய்யப்படுகிறது. பரிந்துரை அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவர் பேசியதை விவாதிக்கணும். அவர் சொல்றதை இங்கே உத்தரவிடுவதற்கு அவர் நியமன உறுப்பினர் தான், அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் அந்த மசோதாக்களை அதை வந்து திருத்துறதற்கும் இல்ல திருத்தியதை திரும்ப பெறுவதற்கும் அதை உருவாக்குவதற்கும் அங்கு இருப்பவர்களுக்கு தான் உரிமை இருக்கு. அப்ப அதற்கு நாயகராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா, இது இவர்களுக்கான உரிமை. இப்ப நீங்க நெறியாளரா இருக்கீங்க, நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க பொசிஷன் நாங்க எடுக்க முடியாது. அப்ப நம்ம 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் இது உங்க லிமிட் வரையறைக்குள்ள இல்ல, அவங்க லிமிட்குள்ள நீங்க போகாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் அங்க நீதி வாரியான விஷயமே தவிர இவர்கள் போவதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோடு வரையறைக்கப்பட்டது, அந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, அந்த கோட்டுக்குள்ள வந்து நாங்களும் விமர்சனம் பண்ண மாட்டோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வார்த்தைன்னு பேசிட்டு இருக்காங்க. கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்கு அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன். அதாவது இவங்க எப்படின்னா, பிஜேபி வாழைப்பழத்துக்குள்ள ஊசி நுழைக்கிறத திமுக விட பூத கண்ணாடியை வைத்து யாராலும் பார்க்க முடியாது. இல்ல நான் கேக்குறேன், அப்ரோப்ரியேட்னா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள்லாம் தகுதியற்று பொறுப்பற்ற முறையில் நடந்ததா? அப்ப நீங்க வந்து எங்களை தலைமை ஏற்க வரீங்களா? சரி நான் கேக்குறேன், இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு என்ன இந்த ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்ப முதல்ல இந்த குலம் சாதி எல்லாம் எப்படி அவன் ஒருவர் வேலையை பார்த்துட்டு தான். ராஜேஸ்வரி மேம், நீங்க பேசுறத வியந்து செல்வம் சார் பார்த்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு, அதாவது வழக்கறிஞராக இவ்வளவு வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மேடம் வைக்கிறாங்களே, அப்ப அது அவரும் நோட்ஸ் எடுக்க போறாரு, அடுத்து உங்களுக்கு பதில் சொல்வாரு. அதுக்கு முன்னாடி கோவிந்தராஜன் சாரோட கருத்துக்களை கேட்டுட்டு வந்துடுறேன். சார், முக்கியமா பாத்தீங்கன்னா ஆளுநரோட தலையீடு, அவருடைய வரம்பை மீறி அதிகாரத்தை மீறி அவர் செயல்படுகிறார். அதனால அந்த சட்டப்பேரவையின் மாண்பு வந்து இதனால் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கப்படுகிறதுன்ற விவாதம் தான் இன்றைய பேசுபொருள். உங்களுடைய புரிதலும் கருத்து. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் அதை இன்னைக்கு இருக்க இந்த ஆளுநருடைய அந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, ஏன் அவை குறிப்பில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு? உண்மையா இருந்துச்சுன்னா அவை குறிப்பில் சேர்த்து இது பண்ணிருக்கலாம்ல, ஏன் சேர்க்க மாட்டேன்னு முதல்வர் சொல்றாரு. அவருடைய கருத்துக்களை அவை குறிப்பில் இந்த மாண்பு கருதி சேர்க்கவில்லை என்று சொல்றாரு. ஏன் சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு? மாண்பு குறித்து தான். ஏங்க என்னங்க மாண்பு இருக்குது? இதே திமுக கட்சி ஆளுநரை 2017 வருடம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போய் வித்யாசாகர் இருந்தார் அப்ப ஆளுநர் நினைக்கிறேன், அங்க போய் எல்லாம் போய் ஆளுநர் போய் இது பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, 2020 ஆளுநரை போய் பார்த்துருக்காங்க இதே திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான். இதெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் ஆளுங்கட்சிக்கு நேராக கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நினைச்சா ஆளுநரை தள்ள தூக்கி வச்சு ஆடுவாங்க, இல்லைன்னா ஆளுநரை
அவருக்கு ஆட்டுக்கு தாடின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, அது போல இதுவும் பண்ணி வைப்பாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டான்னா தள்ள தூக்கி வச்சு இது பண்ணுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளும் கட்சியை பற்றி குறைய சொல்லணும்னா மக்களிடம் சொல்லணும், இல்லனா அங்க இருக்கிற ஆளுநர் கிட்ட தான் போய் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கும்போது நான் ஒண்ணு கேக்குறேன், ஆளுநர் என்னங்க அவருக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதுங்களா? நம்ம அரசியல் அதிகார மீறல் இருக்க இல்லங்க, நமது அரசியலமைப்பு சட்டம் ஒரு இந்திய குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. ஆளுநர் அவர்களும் ஒரு இந்திய குடிமகன் தானே, அவருக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதுங்களா? அவர் என்ன கேட்கிறாரு? அவர் கருத்துக்கள்ல அவர் சொல்லக்கூடியது சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை சட்டமன்ற கவனத்துக்கு கொண்டு வந்து அவையிலே மீண்டும் இதை விவாதித்து கொண்டு வரணும்னு சொல்றாரு கருத்தை. இதுல என்ன இது பண்ணிட்டு இருக்கிறாரு? அது பண்ண வேண்டியது தானே, ஏன் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டாவது திமுகனாலே என்னன்னா அவங்க வேணும்ட்டே இது போல வம்புக்கும் சீண்டு பண்ணு, அதாவது இந்த சீண்டி பார்க்கறதுல அவங்க தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. வேணும்ட்டே தப்பா சட்டத்தை போட்டுக்கிட்டு ஆளுநர்கிட்ட வேணும்ட்டே பண்றதுதான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய தொண்டு தொட்டு வந்து இதுதான் திமுகவுடைய ஒரு டிஎன்ஏவா இருந்துட்டு இருக்குது. எல்லாம் தப்பும் தவறமா போடுவாங்க, ஆளுநருக்கு அனுப்புவாங்க, அவர் அதை பார்த்து சுட்டி ஏங்க அவரு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிறார். ஆளுநர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவர் தானே. அப்ப இவங்க போட வேண்டியது தானே, இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா ஜீவோவும் ஏன் ஆளுநரின் உத்தரவுப்படின்னு போடுறாங்க, ஏன் முதல்வரின் உத்தரவுப்படின்னு போட வேண்டியது தானே, ஏன் அதை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆளுநர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் எதனா ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஆளுநர் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. குறைபாடு இருந்தால், ஆனால் குறைபாடே இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்கன்றதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க சட்டமன்றத்துல மீண்டும் உங்க சட்டமன்றத்தை உறுப்பினர்களும் இதை விவாதம் பண்ணி இந்த இதை கொண்டு வாங்க. ரெண்டாவது, ஏன் இந்த இதுல இந்த சித்த மருத்துவமனை அந்த சித்தா பல்கலைக்கழகத்துக்கு தான் இந்த இது வந்து இது பண்றாங்க. அந்த பல்கலைக்கழகத்திலே பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த இதுவே வந்து அந்த யூஜிசி ஆக்டை கடைபிடிச்சிருப்பாங்களா? எல்லா இதுலயும் ஒரு பொதுமக்களா பாக்குறதா இருந்தா இவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதா இருந்தா பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பு கேட்கணும். கருத்து கேட்பு கேட்டாங்களா? நான் இது வரைக்கும் அதே போல ஒரு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய நாளிதழில் விளம்பரம் பண்ணணும், இது போல ஒரு புதியதாக ஒரு பல்கலைக்கழகம் துவங்க இருக்கிறது, பொதுமக்கள் கருத்து கூட விளம்பரம் பண்ணணும். பண்ணாங்களா? குஜராத்லயும் இது செய்யப்பட்டதா? பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தான் நம்ம விவாதம், யாரை பத்தி குறை சொல்றோமா? அப்ப அவங்க அதை சரியா பண்ணாங்களா நமக்கு தெரியணும்ல மேடம். தமிழ்நாடு பத்தி பேசுவோம். ஏன்னா இவங்க திமுகவுக்கு என்றைக்குமே இது போல ஷார்ட்கட் பைபாஸ்ல போறது அவங்களுக்கு என்னைக்குமே இதுவா இருக்கும். இல்ல இதுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் இல்லையா? தமிழகமும் இந்தியால தான் இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல நடந்தா அது குஜராத்லயே நடந்துறக்கூடாது, குஜராத்ல நடந்தா தமிழ்நாட்டிலேயே நடக்கணும். தமிழ்நாட்டுல நடக்கிறத பத்தி நம்ம பேசுவோம், நம்ம குஜராத்துக்கு போவாதீங்க. குஜராத் பக்கம் போக வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டை பத்தியே பேசுவோம். குஜராத்ல நிறைய பல்வேறு கடன்ல வந்து குஜராத்ல வந்து நீங்க பாக்குறீங்கல்ல, குஜராத்ல இன்னைக்கு வந்து தொழில்துறையில எவ்வளவு வளர்ந்திருக்கிறாங்க, கடன்ல வந்து தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர், இந்த தமிழ்நாடு வந்து 4 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறீங்களே, அதிமுக ஆட்சியில எல்லா வருஷமும் சேர்த்து 10 ஆண்டுகள்ல நாங்க 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, 4.5 ஆண்டுகள்லயே இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களே இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒப்பீடு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போக வேண்டியதுதான். தமிழ்நாடு தலை குனிறான். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்களே இந்த மத்த மாநிலங்கத்தை நம்ம தமிழ்நாட்டை எல்லாம் தலைகுனிய வச்சிருக்காங்க. இந்த 22 குழந்தைகள் இறந்திருக்காங்களே இந்த கார் சிறப்புல மத்திய பிரதேசத்துல, அதுக்கு வந்து எல்லாரும் தமிழ்நாட்டை பார்த்து தலை குனிறோம். நான் தலை குனிறேன். என்கிட்ட அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் என்னங்க உங்க தமிழ்நாட்டுல இது போல பண்ணிச்சு, அவங்க தமிழ்நாட்டுல யாரும் இதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒரு தீர்மானம் போல. இல்ல இப்ப நீங்களும் சொல்றீங்க வெட்கி தலை குனிக்கிறேன்னு. இபிஎஸ் அவர்கள் கூட சொன்னார், தமிழ்நாட்டை வந்து நான் மீட்பேன், இந்த அடமான வச்சிருக்காங்க, அந்த அடமானத்துல இருந்து எடுப்பேன். எங்க அடமானம் வச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டை? ஏங்க தமிழ்நாட்டை இந்த குடும்பத்தின் கீழ் அடமானம் வச்சிருக்காங்க. சரி, ஓகே சார். ஜெயக்கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப கோவிந்தராஜன் சார் முன்வைத்த கருத்துக்கள் என்னன்னா, பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசியில ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எங்களை கேட்கிற மாதிரி அத்தனை அடுக்கடுக்கான தவறுகளை எல்லாம் திமுக செய்துவிட்டு, அதாவது ஒரு தீர்மானம் போடும் பொழுதோ ஒரு சட்டம் ஏற்றும் பொழுதோ எல்லா இடத்துலயும் லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை அப்படியே கவர்னர் கிட்ட அனுப்ப வேண்டியது. இவ்வளவு தப்பெல்லாம் இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். நான் வேற எதுவும் சொல்லி அசம்பிளில இதை பத்தி விவாதிங்க, அங்க சட்டப்பேரவை இன்னொரு தரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கா இவ்வளவு ரியாக்ஷன்? இல்லை, ஏற்கனவே மாண்புமிகு கவர்னர் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவருடைய, அதாவது மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் மீது அவர் செலுத்துகின்ற தவறான அதிகார போக்கையும் கண்டித்து உச்சநீதிமன்றம் பலமுறை கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இன்னொன்று சொல்றாரு, கவர்னர் வந்து
கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு. கான்ஸ்டியூஷனல் ஹெட் நம்ம யாரும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசிற்கு இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறது விதி. தவறு சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது எந்த ஒரு இடத்துல இது வரைக்கும் கவர்னர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஆண்டுகளா இருப்பார்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள். இந்த 4 ஆண்டுகளில் ஒரு மாநில அரசை எந்த அளவிற்கு தொந்தரவு செய்ய முடியும்? அதாவது ஒரு கவர்னருக்கு ஒரு தவறான முன்மாதிரியா இருக்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணமா இருக்காரு. எப்பொழுதுமே இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் சட்டமன்றத்தில் எந்த சட்ட முன்வடிவை நிறைவேற்றினாலும் அதை திருப்பி அனுப்புவதும் நிலுவையில் வைத்திருப்பதும் உச்சநீதிமன்றம் கடிந்து கொண்ட சூழ்நிலையில் அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு வந்து கவர்னரை தேவைன்னா வச்சுக்கிறாங்க. நீங்க தான் உச்சநீதிமன்றத்தை தேவைன்னா உச்சநீதிமன்ற அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லுவீங்க. அதே மத்திய அரசு இதுவரைக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அது குறித்து மத்திய அரசு எந்த கருத்தையும் சொல்லல. இன்னொரு செய்தி, ஒவ்வொரு செய்தியும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறது. என்ன அதிகாரத்தில் உள்ளார்? அந்த கவர்னருடைய அதிகாரங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற மத்திய அரசினுடைய தவறான பிரதிநிதி தான் இன்றைக்கு ஆர் என் ரவி என்றால் அது மிகை அல்ல. ஆர் என் ரவியினுடைய செயல்பாடு இல்லாம இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு மாநில அரசினுடைய அதிகாரங்களை நீங்கள் வரம்பு ராஜ்பவனில் உங்களுக்கு வேண்டிய ஆட்களை வைத்து விழா நடத்துகிறீர்கள். இதற்கெல்லாம் மாநில அரசினுடைய நிதி செலவுபடுகிறது. நிதி மாநில அரசினுடைய கவர்னர் என்றால் அவருக்குரிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் என்பவர் மாநிலத்தின் முதல் குடிமகன் என்பது மரியாதை நிமித்தமாக வழங்கப்பட்டிருக்கிறதை தவிர அவர் ஆட்சியினுடைய அதிகாரத்தினுடைய தலைவர் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் அந்த வரம்பிற்குள் அவர் செயல்பட்டு தானே ஆக வேண்டும். என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டியவர். கவர்னர் வந்து பட்ஜெட்டை படிக்கிறார் என்றால் அதுக்குரிய வந்து கவர்னர் அறிக்கை என்றால் அது எழுதப்பட்டிருக்கிறதை படிக்க வேண்டும். புதிதாக செய்திகளை சொல்லிவிடக் கூடாது. கவர்னர் என்பவர் ராஜ்பவனில் இருந்து கொண்டு மாநில அரசினை கண்காணிக்கக்கூடிய நபர்களாக மத்திய அரசிற்கு வந்து உங்களுக்கு பரிந்துரைகளை வழங்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆட்சி நடத்தக்கூடிய ஆர் என் ரவியை நாங்கள் முழுமையாக கண்டிப்போம். விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பது ஆர் என் ரவி மாநில அரசினுடைய இன்னொரு சொல்றாங்களே தனியாக பேரலல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அரசாக இருக்கக்கூடாது. இந்த மாநில அரசு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஆர் என் ரவி திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. சரி, அதாவது இல்ல வன்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆர் என் ரவி அவர்கள் மீது திமுகவிற்கு வன்மம், ஆளும் கட்சிக்கு வன்மம், அவர் மீது என்ன வன்மம்? ஆர் என் ரவி என்பவர் கவர்னராக வந்தார். எல்லாமே நம்ம வந்து இதுவரைக்கும் சரித்திரத்தை பார்த்திருக்கோம். வரலாற்றின் அடிப்படையில் எந்த கவர்னராக இருக்கும் அங்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக தேர்வு செய்யப்படுவார். அடுத்ததாக அவர் வந்தவுடன் கவர்னராக செயல்படுவாரே ஒழிய கட்சியினுடைய ஆளாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் என்பதுதான் உண்மை. சரி, எதிர்ப்பு தெரிவிக்காத அதிமுக சார், அதிமுக ஏன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை? இப்ப நீங்க சொன்னீங்க ஆளுநருக்கு ஜால்ரா போடுற, ஜால்ரா போட்டா திமுக ஒத்துக்குது, ஜால்ரா போடலன்னா ஒத்துக்கலன்னா, அப்ப அதிமுக ஏன் ஒத்துக்குச்சு? ஏங்க அதிமுக இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாதுங்க. இன்னைக்கு நாட்டுல பல்வேறு ஒரு தீர்மானம் இன்னைக்கு போட வேண்டியது எதுக்கு போடணும்? இந்த கிட்னி திட்டுக்கு போடணும். முக்கியமான பிரச்சனை அதுக்கு போடணும். அதுக்கு திசை திருப்பிட்டு இன்னைக்கு போயிருக்காங்க. அதிமுக இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினரும் அந்த கிட்னி படத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு சிறப்பு கவர்னர் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி வாய் திறக்கல. இன்னைக்கு நாட்டில் நடக்கூடிய இதுதான் முக்கியமான ஒரு இதுவா இருக்கணும். அதுக்கு தீர்மானம் போடணும். ஆணவ கொலைகள், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், அவர் தோழர் சண்முகம் சொல்றாரு இதை பத்தி எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. நேற்றைக்கு கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கிறதுன்னு. இந்த ஆணவ கொலைகளுக்கு எதனா தீர்மானம் போட்டாங்களா? இவங்க ஒடுக்கப்பட்ட மதத்தில் ஒரே குரலாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உருட்டு இருக்காங்களே திமுக. என்ன பண்ணாங்களா? ஆணவ கொலைகளுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்களா? ஒரு முக்கியமான செய்தி,
இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பன்வாரிலால் புரோஹித் என்று ஒரு கவர்னர் இருந்தார். ஆய்வு நடத்துகிறேன் பேர்வழி என்று அங்கங்கே போய் மாநில அரசுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தவர் அப்பொழுது கண்டித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இருக்கின்ற ஜனநாயக கட்சிகள் அனைத்தையும் அதே பன்வாரிலால் புரோஹித் தான் அதே அத்துமீறல் அதே பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கு. அதே பன்வாரிலால் புரோஹித் கால்ல தான் போய் விழுந்தாங்க. சரிங்க சார், அதே மத்திய அரசாங்கத்திலும் இங்க ஆளும் கட்சி திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அதாவது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து அங்க நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை. அங்கேயும் இந்த மாதிரி எதையுமே தீர்மானம் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்றாங்க. ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சுப்ரீமசி. மக்களோட பிரச்சனைகளை அங்க பேசுறதே இல்ல. அப்ப நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? இங்க நடக்குதுன்னு போது மட்டும் அதை குறை சொல்லும் நீங்கள் நாடாளுமன்றத்துல நடக்கும்போது மட்டும் ஏன் மௌனமா இருக்கீங்க? நாடாளுமன்றத்துல அவங்க பேசுறது இல்லைன்னு எதனா சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி எவ்வளவு முறை பேசியிருக்காரு. அதை வந்து நேரடி ஒளிபரப்ப நானே டிவியில பார்த்திருக்கேன். இங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பொட்டுன்னு நேரலை துண்டிக்கிறாங்களே, அது போல பண்ணிருக்காங்களா நாடாளுமன்றத்துல? ஏன் இவங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா திமுக கட்சிக்கு நான் இந்த அவை இது நடக்கிற அந்த இதெல்லாம் போட்டு காட்டட்டுமே மக்களுக்கு. ஏன் அதை கட் பண்றாங்க? அப்ப உண்மை வந்துடும் இல்ல? ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக? இதுல இருந்தே தெரியுதா யாரு இரட்டை வேடம் போடுகிறாருன்னு? அங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையோ இல்ல ராகுல் காந்தி அவர்கள் சில போட்டோஸ காமிக்கும் பொழுது அங்கேயோ டொப்புன்னு ஆஃப் பண்ணலையா சார்? அங்கே இருட்டடிப்பு செய்யலையா சார்? அங்க இருட்டடிப்பு செய்யல. அங்க மட்டும் ஜனநாயகம் வேரூன்றி தழைத்தோங்கி விருட்சமா இருக்குதா? அங்க வந்து நியாயமா தான் செயல்படுகிறது நான் பார்த்தவரை. சரிங்க சார், ஓகே, நம்ம பேசலாம். ராஜேஸ்வரி மேம், அதாவது தமிழகத்தோட நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கமாக இருக்கிறது. ஒரு வளர்ச்சி பட்டியலில் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது. இதெல்லாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும், இங்கு நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும். இதற்கெல்லாம் தீர்மானம் போடாமல் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு மக்களை எல்லாம் திசை மாற்றுவதுதான் இன்று சட்டப்பேரவையில் நடந்தது என்று மிகவும் பகிரங்கமாக தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கோவிந்தராஜன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக நாம வந்து அதை பற்றிய ஒரு முன் கருத்தையோ இல்லது அது மேல அதிகாரத்துவம் படுத்துறதோ அப்படிங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இவங்க இப்படிதான் சரி, இவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னா தமிழ்நாடுடைய உடற்கல்வி இருக்குல்ல, உடற்கல்வி சம்பந்தப்பட்ட துணைவேந்தரை வந்து வேந்தர் பதிலா தமிழ்நாடு அரசுன்னு பெயர் மாற்றம் தானே அது? அந்த பெயர் மாற்றம் தானே. இப்ப நீங்க இந்த வார்த்தைகளை பற்றி இவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு பேசும் பொழுது அங்க உடற்கல்வி வேந்தர் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு அரசின் பெயர் மாற்றம் பண்றதுக்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணும் பொழுது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்ப உங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பேசும்போது அது வந்து கீழே கூட இல்ல. ஆனா நான் பேசல. ராஜேஸ்வரி மேம், கோவிந்தராஜன் சார் ஒரு முக்கியமான கருத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. கவர்னர் அவருடைய பாஸுக்கு அனுப்பி இருக்கிறாரு, அவ்வளவுதான். இல்ல, இது பாஸுக்கு அனுப்ப வேண்டிய தீர்மானமே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் யூஜிசி பத்தி பேசினாரு. யூஜிசி என்ன நாடாளுமன்றத்துல சட்டமாக மசோதாக்கப்பட்டதா? கிடையாது. ஆமாங்க, நாடாளுமன்ற சட்டத்தை பாருங்க. யூஜிசி என்பது ஒரு சட்டம், நாடாளுமன்றத்திலே அது வந்து நிறைவேற்றிய எந்த ஒரு மத்திய சட்டமும் நாடாளுமன்றம் நிறைவேற்றாத தனியா வராது. ஆர்டினன்ஸ் கிடையாது. நீங்க பண்ற மாதிரி திமுக ஆட்சி பண்ற மாதிரி ஒரே இரவுல ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து தாம்பரம் மாநகராட்சியை கொண்டு வந்தாங்க. அது போல கொண்டு வர முடியாது. ஒரு சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டுதான் சட்டம் ஏற்ற வேண்டும். ஒரு வழக்கறிஞராக ராஜேஸ்வரி மேம், நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தே நம்ம விவாதத்தை தொடரலாம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்தின் நேயர்களை தற்போது ராஜேஸ்வரி மேம், நீங்க சொல்லுங்க. அதாவது ஆளுநரோட கருத்து வந்து சபை மாண்பிற்கே எதிரானது மற்றும் அவருடைய செயல்பாடுகள் இன்றல்ல நேற்றல்ல எப்பொழுதுமே அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரானதாக உள்ளது, அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது. இது தமிழக மக்களின் நலனுக்காக போடப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானத்தையும் எதிர்கருத்துக்கள் வைப்பது, அந்த தீர்மானத்திற்கு கையெழுத்திடாமல் கிடப்பில் போடுவது என பல பல விஷயங்களை வந்து அவர் வந்து எடுத்துக்காட்டி முதல்வர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இன்னைக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சுவலி ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா மத்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறதுக்காக இந்த பிரச்சனைய நம்ம கையில் எடுக்காம விடுறோம் அப்படிங்கிறது நம்ம மாநில சுயாட்சிக்கு நம்மளே வந்து கொளுத்தி போடுற மாதிரி. நீங்க எல்லாம் பத்திக்கிட்டு ஏறீங்கன்னு இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகும்.
கன்சிடரேஷன் அண்ட் அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா தகுதி இதற்கு முன்பாக இங்கு நடத்தப்பட்ட விவாதங்களில் எந்த பொருத்தமும் பொருத்தமற்ற விவாதங்களும் தகுதியற்ற விவாதங்களும் நடந்திருந்தாதான் நீங்க எல்லாம் வந்து கரெக்டா பேசுங்க இத பத்தி அப்படின்னு நீங்க ஒரு அங்க கூட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா தான் வராது. அதாவது தமிழ்நாடு அரசோட மசோதாக்களோட இணைந்து நம்ம ஒரு பரிந்துரை செய்து ஒரு கலந்து அந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு முடிவை எடுப்போம்ங்கிற டோன்லயோ அதனுடைய பிஹேவியர்லயோ அவர் இதுவரை ஒரு பொழுதும் அங்க உட்கார்ந்தது கிடையாது. அதனாலதான் இதை முக்கியமாக எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி நாங்கள் விவாதங்கள் செய்யவில்லை. இதை வந்து முதல்வர் எப்படியாக பேசுறாருன்னா அத திமுக சைடும் பேசல, அதிமுகவுக்கும் பேசல, அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சேராதவர்கள், அது ஏன் பிஜேபியா கூட இருக்கட்டுமே. அப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ராஜேஸ்வரி மேம். பிஜேபி சார்பா பேசுகின்ற தூத்துக்குடி செல்வம் அவர்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல கேட்கலாம். நம்ம சார் சொல்லுங்க, குறுக்கீடு செய்தீர்கள். தங்கச்சி 20 ஏக்கர் இருந்தா போதும் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு. என்ன கொடுமை, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு விஷயமே கிடையாது சகோதரி. இப்போ டெட் தேர்வு இருக்கு பாருங்க, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இத நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரத்து செய்து விடுவோம். திமுகவுடைய வாக்குறுதிகள்ல தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தல் வாக்குறுதியில இது ஒண்ணு. வரக்கூடிய இன்னொரு 10 நாட்களுக்குள்ள ஆசிரியர்கள் எல்லாம் போராட்ட களத்துக்கு வர போறாங்க. டெட் தேர்வு இதெல்லாம் வந்து இன்னொன்னு கேளுங்கம்மா, இது வந்து இப்படி சொல்லி நீங்க பேசிட்டே போக முடியாது சார். நீங்க இது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க இந்த அரசு வந்து அரசு ஊழியர்களுக்கோ மக்களுக்கோ ஆதரவாக இல்லை. இது பொருட்டு ஏன் நான் சொல்றேன் மேம், அவர் சொன்னாரு, அவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க சார் செல்வன் அண்ணா அவர்களை. ஏன்னா அவர் பொருட்டு இல்ல, இது ஒரு பொருட்டு இல்ல. அப்ப கும்பகோணத்துல வந்து கலைஞருடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் மாற்ற மசோதாவையும் நீங்கள் வந்து தமிழ்நாடு உடற்கல்வி சம்பந்தப்பட்டு சட்ட திருத்த மசோதா வேந்தர் அப்படின்னு வேண்டாம் தமிழ்நாடு அரசுன்னு போடுறோம். அது ஒரு சாதாரண விஷயம் தானே. நீங்க எதுக்கு அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க? இப்ப உங்களுக்கு இது நீங்க வந்து ஆளுமை செலுத்த முயற்சி செய்யறீங்க. நீங்க வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக உங்க உறுப்பினர்கள் பவர் இல்ல, பவர் கிடையாது. நீங்க வந்து நம்ம மசோதாவுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்க குடியரசுத் தலைவரும் ஆளுநரும்னு சொன்னப்ப டைம் லிமிட், அதாவது இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு டைம் லிமிட் செட் பண்ணி பயங்கரமா கொட்டு போட்டுதான் உட்கார வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது திரும்பவும் இந்த சூழ்நிலை, அதாவது நீங்கள் பரிந்துரை செய்யலாம், அதுல விவாதங்களுக்கு சட்டப்பேரவைக்கு அனுப்பலாம், இப்படிதான் நீங்க பண்ணலாம். அது உங்களுடைய அந்த இடத்துல நாங்க உங்களை மதிக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதை தாண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு மாணவர்கள் முன்னாடி நீங்க போய் பேசுற அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப தவறானது. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். என்ன அப்படின்னா பல்கலைக்கழகத்திற்கு, அதாவது இங்க இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மசோதாவை இயற்றுவதற்குமோ இல்ல திருத்தப்படுறதுக்குமோ இல்ல அதை இயக்குவதற்குமோ முழு உரிமை உண்டு. அது மாநில சுயாட்சி உடையது. அப்படி உண்டு, நீங்க சொல்ல முடியாது. சட்டமாக்கவே நாடாளுமன்றத்துல சட்டமாக்க நீங்க யார ஃபாலோ பண்றீங்க சார்? நம்மளுடைய வட்டி பணம் சார். நீங்க வந்து தமிழர் தானே, தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க எல்லாரும், இல்ல இத கலந்துருக்கவங்க எல்லாரும் தான் தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. நம்மளோட வட்டி பணத்துல வரி பணத்துல நம்ம ஒரு கல்லூரியை கட்டி நம்மளே வாழ விட கூடாதுன்னு நினைக்கிறவங்க உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு எந்த மசோதாக்கு கையெழுத்து போடாம இருக்காங்கன்னா முதல்ல பொங்கி எழுதுறது செல்வம் அட்வொகேட் அவர்களாக தான் இருக்கணும். சரி, ஓகே, செல்வம் சார் சொல்லுங்க. சொல்லுங்க செல்வம் சார் சொல்லுங்க. அதாவது என்னுடைய தங்கை வந்து எதிர்காலத்துல ஒரு அரசியல்ல பிரகாசிக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுத்துட்டேன். அண்ணன் டைம்ல குறிக்கிற கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிகழ்வுகளிலே இருந்து திசை மாற்றம் செய்து, அது அரசியல் இருக்கிற திமுக அரசு செய்திருக்கிற தவறுகளிலே இருந்து திசை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்கச்சி ஒரு நிமிஷம் இல்ல சார், நான் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நீங்க ஒரு அட்வொகேட், நான் சொல்றது நீங்க கேளுங்க ஒரு நிமிஷம். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இந்த உலகத்துல மாநில பிறவிகளா நம்ம பிறந்திருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரு வேலை பார்த்தோம் ஒரு காலகட்டத்துல, அது அப்படியே விட வேண்டியதானே. எதுக்கு குல தொழில்னு கொஞ்சம் உள்ள வந்து சாதியை உள்ள வைக்கிறாங்க? இன்னைக்கு
கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக தெரியுமா உங்களுக்கு? மனசு அத கேளுங்க. அதாவது இன்னொரு கேளுங்க. இத ஒரு விஷயம் கேளுங்க. தொடங்கி வைத்துவிட்டு ஆணவ குலத்தை தயவு செய்து என்னுடைய சகோதரி திராவிட இயக்க வரலாற்றை படிக்க வேண்டும். ராஜேஸ்வரி திராவிட இயக்க வரலாற்றை படிங்க. 1967 சகோதரி நீங்க அட்வொகேட் பேசுறத எல்லாரும் கேட்பாங்க. இங்க அட்வொகேட்டே கேட்க சொல்லிட்டாங்களே ராஜேஸ்வரி மேடம். ஒண்ணு கேளுங்க. அதாவது இல்ல ராஜேஸ்வரி தவறா பேசாதீங்க. ஒண்ணு கேளுங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியோடு நீங்கள் கூட்டணி வைத்தவர்கள் திமுக காரங்க. திமுக செஞ்ச பாவம் திமுகவை போல இந்த நாட்டுக்கு கேடு செய்த வேற யாருமே கிடையாது. அது வந்து எப்படி ஆயிடும்னா நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருந்தோம், எதுக்குமே சரிங்க மேம், சரிங்க மேம். உங்களுக்கான நேரத்துல திரும்பவும் நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா வைக்கலாம். இப்ப இது செல்வம் சாரோட நேரம். இப்போ 41 உயிர் வந்து கள்ளக்குடி கரூர்ல போயிருக்கு. கரூர்ல கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவுல 1 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 4 மணிக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் முடிக்காங்க 41 பேருக்கு. இது சிபிஐ என்கொயரிக்கு போகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட், வேல்யூ பாயிண்ட்ல இது ஒண்ணு. 41 பேரை வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும். கரூர்ல 2 டேபிள் தான் இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் இவர்கள் செய்த பித்தலாட்டத்தனம் இல்ல. இன்னொரு டேபிள், தேர்ட் டேபிள் வந்தது. பட் அத பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப நம்ம முக்கியமா இந்த கருத்துக்களை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆளுநரோட செயல்பாடு, அவருடைய தீர்மானம், அதை எதிர்த்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். சகோதரி ஒண்ணு கேளுங்க. இவங்க நோக்கமே திசை மாற்றம். இதாவது இந்த அரசாங்கத்தினுடைய தடுமாற்றத்தில இருந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு, திசை மாற்றம் செய்வதற்காக நடத்தப்படுகிற நாடகம். அதற்கு சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவங்க விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி பிகர் கட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா கவர்னர் தான். அரசியல் சட்டத்தினுடைய முகம் யார்? இந்த நாட்டினுடைய முகம், தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் பிகர் கட்டு வந்து யாருன்னா அரசியல் சட்டத்தினுடைய முகம் யாருன்னா கவர்னர் தான். சரிங்க சார். அதாவது ஆளுநர் முகம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல, ஆனா அவர் ஏன் பாராமுகமா இருக்கிறாரு அதுதான் வந்து இங்க கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது. ஆளுநர் ஒண்ணுமே சொல்லல. நான் என்ன சொன்னேன், யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அதாவது மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழுவின் விதிகளை நீங்கள் அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன், தகுந்த முறையில் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல. இல்ல ஒண்ணுமில்லாத கதையெல்லாம் ஊதி பெருசாக்கி என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரி அவருடைய ஆளுமையை செலுத்துவதற்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. திமுக they are your party DMK counting your days. Okay sir, now we are counting our minutes. இப்ப வந்து நம்ம விவாத நேரத்துல மினிட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத வேலிடா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஜெயகண்ணன் சார், அந்த வழக்கறிஞரோட கருத்துக்கு இந்த வழக்கறிஞரோட எதிர்கருத்து என்ன? எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவரும் திராவிட இயக்கத்திலிருந்து கலைஞரின் தொண்டராக இருந்து வந்தவர். ஒரு கேள்வியை கேட்கிறாரு, எல்லா இடத்திலும் கலைஞர் பெயரா என்று. நான் என்ன சொல்றேன், கலைஞர் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைக்கிறது? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நவீன தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைக்க முடியும்? உங்களை கேட்கும்போது சொல்லுங்க, உங்களை கேட்கும்போது சொல்லுங்க சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரே ஒரு செய்தி, இவர் குறுக்க பேசினா நான் சொல்ல முடியுமா? சரி, ஓகே ஓகே. முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைக்க முடியும் என்று கேட்கிறேன் என்றால், தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ் முகமாக இருக்கக்கூடிய கலைஞரின் பெயரைத்தான் வைக்க முடியும். கும்பகோணத்திலிருந்து கலைஞர் அவர் வாழ்ந்த பகுதியிலிருந்து, அந்த தஞ்சை டெல்டா பகுதியிலிருந்து ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் என்னென்ன துறைகளில் ஈடுபட்டார் என்பதை ஒரு தெளிவாக கேட்டுங்க. கதை, திரைக்கதை, நாடகம், வசனம், பத்திரிகை, அரசு நிர்வாகம், பேசிக்கலாம். அரசியல் ஊடகம் அதெல்லாம் பேசிக்கலாம் சார். அரசியல் ஊடகம், கட்டிடக்கலை, ஓவியம், பொதுவாழ்வு, சிற்பம், பாடல், எழுத்து, கவிதை, கட்டுரை மற்றும் தகவல் தொடர்பு, நவீன தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக 18 துறைகளின் கீழ் இயங்கி இருக்கிறார். இந்த வரலாற்றை யாராவது சொல்லிட முடியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் கலைத்துறையில் மட்டுமல்ல, அரசு நிர்வாகத்திலும் தலைமையேற்ற ஒரு பல்லாண்டு காலம் ஆட்சி புரிந்தவர். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போற்றக்கூடியதாக இருக்கிறது.
முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை வைக்காமல் நாங்கள் எடப்பாடியார் பெயரை வைக்க முடியுமா? மக்களுடைய வரி பணத்தை முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரை வைக்கிறோம் என்றால் பல்கலைக்கழகத்தின் மீது கட்சியை அண்ணா அறிவாலயம் வச்சுக்கோங்க, கலைஞர் அறிவாலயம் வச்சுக்கோங்க, உண்மைநிதி அறிவாலயம் வச்சுக்கோங்க, உதயநிதி பேரை வச்சுக்கோங்க, எங்களுடைய கட்சியில வச்சுக்கோங்க. மக்கள் வரி பணத்தை மக்கள் வரி மக்கள் வரி இவருடைய பேரை வைக்கிறதுக்கு தான் மக்கள் வரி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் என்று நீண்ட காலம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக போராடியவர், அதற்காக பாடுபட்டவர் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை வைக்கிறோம் என்றால் அந்த கலைஞர் பெயரை வைக்காமல் எவன் பெயரை வைக்க முடியும்? எவ்வளவு பேர் இருக்குதுங்க, எவ்வளவு பேர் இருக்குது. இந்த 18 துறைகளின் கீழ் இயங்கி வேற யாராவது நீங்க கை காட்டி விட அவர் மட்டும்தான் இது பண்ணாரு. இது போன்ற ஒரு அரசியல்வாதி இல்லை என்று பாராட்டுகிறது. இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அவரோட பார்வையில் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கீழ் இயங்கிய தலைவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சினிமாவிலும் அரசியலும் அத்தனை துறைகளிலும் இயங்கிய ஒரு தலைவனை அவருடைய பெயரை வைக்காமல் யார் பெயரை வைக்க முடியும்? எவ்வளவு பேர் வைக்கலாம். கலைஞர் பெயரை மட்டுமல்ல, கலைஞர்ங்கிற அந்த பெயருக்கான பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, உடற்கல்வி பல்கலைக்கழகத்துக்கு அந்த பெயரை வைப்பதற்கு அந்த துணைவேந்தர் நியமிப்பதற்கு அதில் தலையிடுகிறார். வேந்தர் என்றது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் போட்டால் மாநில முதல்வரே வேந்தராக தொடர்வார் என்று. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் நிலவுகின்ற தமிழ் சமூகத்தை பின்தள்ளுகின்ற அந்த ஒரு நபராகத்தான் நாங்க ஆர்.என். ரவியை பார்க்கிறோம். இது போன்ற இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடைசியா என்ன ஆனாலும் நாங்களும் பார்த்திருக்கோம். மாநில கவர்னராக நீங்கள் இருந்துட்டா நான் என்ன வேணா அதுக்காக பேசாம இருந்துடவும் முடியாது. தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எதிராக பேசுகின்ற ஆர்.என். ரவி மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைப்போம். சரிங்க சார், அந்த அப்ரோப்ரியேட் வேர்ட் என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஏன் அதுக்கு இவ்வளவு கவனம் கொடுக்கறீங்க அப்படின்னு வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு ஒரு சிறிய சொல்லுதான் அதை மாற்றுவாங்க. சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய அத்தனை விவாதங்களிலும் அத்தனை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அதற்குரிய கருத்துக்களை விளக்குகின்ற ஆம் என்றால் கையை தூக்கக்கூடிய அளவுக்கு தான் சட்டமன்றத்தில் அதனுடைய இதுவரைக்கும் நடந்திருக்கு. நிகழ்வுகள் என்பது விவாதத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சட்டமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்துவிட முடியுமா? அந்த சட்ட முன்வடிவை நீங்கள் கவர்னருக்கு அனுப்புகின்ற பொழுது அதை மீண்டும் மீண்டும் நிலுவையில் வைத்திருப்பதற்கு அதற்கான காரணங்களை சொல்வது தவறானதல்ல. கண்டிப்பா சார், காரணங்களை சொல்வது தவறாக இருக்காது. அதாவது அனைவருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாக ஒரு உதாரணமாக இருக்கின்றவர்கள் கவர்னரை போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த கோவத்துல அவர் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை காமிக்க மாட்டாரா? ராஜ் நியூஸ்லுடைய நேயர்கள் முன்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். கவர்னர் என்பவர் போஸ்ட்மேன், மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு போஸ்ட்மேன் ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய தபால்களை நீ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நபர், அதனால் போஸ்ட்மேன். மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய நீ போஸ்ட்மேன் தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதல் குடிமகன் என்று வைத்திருக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசை இயங்கக்கூடிய சொல்லுடைய ஆட்சிய தலைவர் கிடையாது. சரி, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்வதால், இங்கு சொல்வதால், வெளியில் சமூகத்தில் சொல்வதால் அந்த கோவத்துல தான் அவர் பாராமுகமாக இருக்கிறார். தொடர்ச்சியாக அரசுக்கு நீங்க இதே போன்ற செயல்களை செய்து கொண்டிருந்தால் அதை யார் எதிர்ப்பது? சுயாட்சி மாநில சுயாட்சியை பேசுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துணை சமூக நீதியில் இடஒதுக்கீடு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீங்க பள்ளத்தில் தள்ளுவதற்கும் இந்த காலத்திற்கு தள்ளுவதற்கும் ஆர்.என். ரவி போன்ற நபர்கள் செயல்படுவார்கள் என்றால் அதை எதிர்ப்போம். சரி, கோவிந்தராஜன் சார் முக்கியமான கருத்தை சொன்னார். அதாவது தமிழகத்தின் தமிழ்நாட்டு மக்களின் அந்த பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், சமூக நீதியிலாகட்டும், மக்களை திரும்ப திரும்ப பின்தங்குகின்ற செயலில் ஆளுநர் ஈடுபட்டார் என்றால் நிச்சயமாக அதாவது ஈடுபட்டார் என்றால் இல்ல, அவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது அதுக்கு முன்னாடி நண்பர் வழக்கறிஞர் அன்பு நண்பர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கலைஞருக்கு இவ்வளோ இது பேசிட்டு இருக்கிறாரு. கலைஞரின் மிகப்பெரிய நண்பர், அவரோடு ஒன்று பயணித்த கவிஞர் மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த வனவாசம் புஸ்தகத்துல கலைஞரை பத்தி புட்டு 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 வச்சிருக்கார். அப்பேற்பட்ட கலைஞர் பெயரை வைக்கணுமா?
அப்படின்னு பொதுமக்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். ஒரு ரெஃபரண்டம் போடட்டும், ஒரு ஓட்டெடுப்பு நடக்கட்டும், ஒரு ரெஃபரண்டம் போடட்டும் பொதுமக்கள் கிட்ட, இவருடைய இது வைக்கணுமான்றது மக்கள் முடிவுக்கே விட்டுறேன். இது அவருக்கு சொல்றேன். ஏன்னா கலைஞர் வந்து இவர் சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோன்னு அவர் மிகப்பெரிய உத்தமனே கிடையாது. இல்ல இல்ல நம்ம அந்த மாதிரியான கருத்துக்களுக்கு அதுல அந்த மாதிரி இந்த நாட்டுக்கோசரம், தமிழகத்திற்கோசரம், தமிழ் மொழிக்கோசரம் பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க இவர் மாத்திரம் தான் கிடையாது. இல்ல அவர் அதாவது அவருடைய பெயரை வைப்பதில் என்ன தவறு என்பதுதான் அவருடைய ஆதகமாக. இப்ப முக்கியமா இந்த அடுத்த கேள்விக்கு நீங்க இப்ப கேட்கறதுக்கு வரேன். இப்ப நீங்க கேட்கறது வந்து ஆளுநர் வந்து இது போல ஏன் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறான்றது நீங்க இது பண்ணிட்டு இவங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள மீறார். நிச்சயமாக ஆளுநர் அவரு IPS படிச்சிருக்கிறார், UPSC என்னன்றது அவரும் ஒரு இதெல்லாம் படிச்சு சட்டம் எல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். எது அவருடைய லிமிட்ஸ், எது அவருடைய இது இல்லைன்றது. இப்ப சொன்னாங்கல்ல சகோதரி ராஜேஸ்வரி சொன்னாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, அந்த கோட்டை காடி நானும் வர மாட்டேன், இந்த வடிவேலு படத்துல இந்த இதுல சொல்ற மாதிரி. அது போல அவரும் சட்டம்லாம் படிச்சிருக்காரு, ஒரு IPSல பல ஆண்டு காலம் இதுல பணிபுரிஞ்சிருக்காரு, அவருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல சார், ஆனா அவர் பாஸ்க்கு வந்து அவர் ரிப்போர்ட் அனுப்பிதானே ஆகணும். சோ அந்த ஒரு பிரஷர் இருக்கும் பொழுது என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட லிமிட்ஸ் இதுதான் அப்படின்னு அவரால இருக்க முடியுமா? ஏங்க இதே வந்து இவர் அனுப்பாத வச்சிருந்தான்னா கவர்னர்கிட்ட அனுப்பிச்சிட்டோம், அதை அவர் ஒப்புதலே இருக்காது அப்படியே வச்சிருக்காரு இதே திமுக அப்ப சொல்லுவாங்க, இதே வாய் அப்ப வேற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து அவர் வந்து அவருடைய இதை போட்டு நோட்ஸை போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய பாஸ் யாரு? ஜனாதிபதி. அவருக்கு இவர் அமைச்சிருக்கிறார், இவருடைய கருத்துக்களை போட்டு அமைச்சிருக்கிறார். இது வந்து அவர் செய்திருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா அவர் செய்யறது கரெக்டா தான் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நான் இங்கே இன்னொரு முறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இவங்களுக்கு ஜால்ரா அடிக்காத ஒரு கவர்னரா இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க. இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கவர்னர்னா ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது முன்னொன்னு மீண்டும் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் விட்டுட்டு இதை மாத்திரம் இது பண்றதுன்னா இது திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை தான். ஓகே செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தீர்மானம் பற்றிய அந்த விவகாரத்தில் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களுடன் இன்றைய விவாதத்தை பற்றி நிறைவான கருத்து. அது அதிமுக இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிட்ட வந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிட்னி திருட்டு விஷயமா அவங்க மெயின் பிரச்சனை இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கலைங்கிறதோட அவங்க வெளிநடப்பு பண்ணி இருக்கலாம். அது எனக்கு அது தொடர்பான தரவுகள் என்கிட்ட இல்ல, விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, கவர்னரோட விஷயத்தை நீங்க இவ்வளவு தூரம் பெருசாக்கிக்கிட்டு எல்லாம் போறதுடைய அவசியம் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டா மாநில சுயாட்சி சொல்ற திமுக மாநிலத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுத்தது, மத்திய அரசாங்கத்திடம் சாரை வார்த்தது திமுக. நான் பகிரங்கமா இந்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி மூலமா குற்றம் சாட்டுறது என்னன்னு கேட்டா, அது கச்சத்தீவு பிரச்சனையில கச்சத்தீவை கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் விட்டு கொடுத்தாரு. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு விட்டு கொடுத்தது கலைஞர். 2009 1.5 லட்சம் தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படும் பொழுது கலைஞர்கிட்ட கேட்காங்க, என்ன சொன்னாரு? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக நான் எப்படி பேசுவதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தமிழினத்தினுடைய தலைவர் என்ற பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சிருந்தாங்கன்னா தமிழர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். அதெல்லாம் செய்யாம தமிழ்நாட்டுடைய உரிமையை தன்னுடைய பதவி சுகத்திற்காக பதவியை காப்பாற்றிக் கொள்ள திமுக தலைவர், நான் குறிப்பாக குற்றம் சாட்டுகிறேன், கலைஞர் அவர்கள் தான், திமுக தான் மாநில உரிமைகளை மத்திய அரசாங்கத்திடம் சாரை வார்த்தது. அதனால இப்ப மாநில சுயாட்சி உரிமையை பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த தார்மீக உரிமையோ தகுதியோ இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி சார். ஜெயகண்ணன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற கவர்னர் RN ரவி திரும்ப பெறப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் ஏற்கனவே வைத்திருக்கின்ற கோரிக்கையின்படி, உச்சநீதிமன்றத்திடம் ஏற்கனவே வைத்திருக்கின்ற கண்டனங்களின்படி RN ரவியினுடைய இந்த வரம்பு மீறல்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, இந்திய ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஏற்றது. நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 2 நாட்களாக அப்பாவுக்கும்
ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறார். அப்பாவுக்கும் ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறார். நான் சொல்லக்கூடிய 2 அப்பாவு யாருன்னு பொதுமக்கள் தீர்ப்புக்கே 2 அப்பாவும் தெரிகிறது. 2 அப்பாவுக்கும் அவர் ஒரு பீதியை கிளப்பி விட்டு இதன் மூலமா என்ன சார் பீதி வரப்போகுது? ஏங்க உண்மை வந்துருங்க. பூனைக்குட்டி வெளியே வரப்போகுது. சிபிஐ வந்தாச்சு, இன்னைக்கு வந்துட்டாங்க கரூருக்கு. வந்து இது பண்ண பூனைக்குட்டி கொஞ்ச நாள் தான், பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுன்னா அதுவே ஒரு பீதி தானே. அதுதான் இதுதான் இருக்குது. 2 அப்பாவுக்கும் பீதியை கிளப்பி இருக்கிறார், அப்பாவுக்கும் பீதியை கிளப்பி இருக்கிறார். சரிங்க சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. ராஜராஜேஸ்வரி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய தலைப்பை ஒட்டி. அதாவது அவர் ஆளுநராக பொறுப்பேற்கும் பொழுது தன்னுடைய விருப்பு வெறுப்பு பாராமல், இந்த கட்சி அந்த கட்சி என்று பாராமல், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் ஆளுநர் பொறுப்பாக இருந்து வழி நடத்துவேன்னு கையெழுத்து போட்டு ஆற்றினார்ல, அவர் ஏன் அதற்கப்புறம் ஆற்றவே மாட்டேங்கிறாருங்கிறதா இங்க எங்களோட கேள்வி. தமிழ்நாட்டினுடைய மசோதாவுக்கு முன்னெடுக்கணும். மேலும் ஒரு சட்ட முன்வடிவு பெறாமல் ஒரு தீர்மானம் பேரவையில் விவாதத்திற்கு இருக்கும் பொழுது அது மேல அதிகாரம் செலுத்த முடியாது. அவருக்கு உட்பட்ட அதிகாரத்தை வைத்து தமிழ்நாடை முன்னேற்றாமல் மாநில சுயாட்சி மீதே மீண்டும் மீண்டுமாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் நாளைக்கு என்ன வருதுன்னா, உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு விவாதத்துக்கு வருது. அக்டோபர் 17 வருது. என்ன வழக்குன்னா, கும்பகோணத்துல இந்த பெயர் மாற்றம் கலைஞருடைய பெயர் வைப்பதற்காகவும், மேலும் அந்த தமிழ்நாடு உடற்கல்வி அந்த வேந்தருங்கிற பேரு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எதற்கு வழக்கு போட்டிருக்கு. அது நாளைக்கு விவாதத்திற்கு விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தில். இது ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு போராடணுமா? ஏன் கலைஞர் 48 அரசு துறைகளை இல்ல ஏன் போராடணுமா அப்படின்னு மேம் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் போராடணுமா, ஏன் இது சாதாரணமா நடக்காதுன்னா, திமுக தாங்கள் பேசுகின்ற அத்தனை மேடைகளிலும் சரி, முழக்கங்களிலும் சரி, ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அவரை ஒரு லெவல் தள்ளியே வச்சிருக்கீங்க நீங்க. அவர் நாட்டோட முதல் குடிமகன்ற அந்த பெருமையை கொடுக்கவே இல்லாம நீங்க ஒருமையில் பேசப்படுவதும் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவதால் தான் அவர் தன்னுடைய வரம்பை மீறி, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்னோட லெவல்ல என்ன பண்ண முடியுமோ நான் செஞ்சு காமிக்கிறேன், உங்களால என்ன பண்ண முடியும்னு பண்றாரு. முடியாது. இன்னொன்னு என்னன்னா, வரலாறு எப்படி இருக்கிறதுனா, இவர் இது போல தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுதுதான் பல கருத்துக்கள் உள்ள வருது. ஆனா இதுவரைக்கும் நாங்கள் செய்தி தொடர்பாளர்கள் அபிஷியல் பர்சன்ஸ் யாரும் அவரை இது போன்ற வார்த்தைகளால நாங்க என்னைக்குமே பண்றது கிடையாது. ஏன்னா கோவிந்தராஜன் சார் கோவிந்தராஜன் சார் குறிப்பிடும் போது கூட அவர் மிகவும் படித்தவர், அரசியல் தெரிந்தவர், IPS அதிகாரி, சட்டம் தெரிந்தவர், கல்வி என அத்தனை துறைகளிலும் கற்று தேர்ந்தவர். அப்படி இருக்கிறவரை இப்ப இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னாரு. இன்னைக்கு ஜெயகண்ணன் சார் பேசும் பொழுதும் போஸ்ட்மேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி, நான் ஒரு கவர்னரா இருக்கேன் இப்படி பேசலாமா தோணாதா? இல்ல நான் என்னை ஒருத்தவங்க அவதூறா பேசுறாங்க. இப்ப உங்களை நம்ம இருக்கோம், அரசியலுக்குள்ள இருக்கோம், நம்மள அவதூறா பேசுறாங்கக்கா நான் என் கடமையை செய்ய மாட்டேன், கையெழுத்து போட மாட்டான்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் அவர் போஸ்ட் மாஸ்டர்னு சொன்னாங்கன்னா நீ போஸ்ட் மாஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு பேசுங்க. அதற்கு எதிர்த்து நீங்க வாதம் செய்யலாமே தவிர, நவம்பர் மாசம் நீங்க அறுவடை பண்ண போறீங்க. நவம்பர் மாசம் கடைசியில நீங்கள் அறுவடை செய்ய தயாரா இருங்க. திமுக தயாரா இருக்கணும். மேடைகள்ல தவறு அது. இது அறத்தின் வழியில இழுத்து, அதாவது இதற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விருப்பு வெறுப்பு என்ன பத்தி 1000 கமெண்ட்ஸ் வரும். அதனால எடுத்துக்கொண்ட கடமையில் சற்றும் பின்வாங்காம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நான் அத தமிழ்நாட்டின் முகமாக இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் பாராமுகமாக இருக்கக்கூடாது என்பது ராஜேஸ்வரி அவர்களின் நிறைவான கருத்தாக இருக்கிறது. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.